அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ரஜப் மாதத்தினுடைய பிறை முடிந்து ஷாபான் மாதத்தினுடைய பிறை தேட வேண்டிய ஒரு நாளாக இருந்தது. நேற்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பிறை பார்ப்பதற்காக வேண்டி ஆங்காங்கே சில மக்கள் பிறை பார்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் எங்கேயும் பிறை தென்பட்டதாக எந்த விதமான தகவலும் வெளியே வரவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை ஹாஜி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா அந்த பகுதியில பிறை பார்த்ததாகவும், பிறை பார்த்தப்பட்ட தகவல் உறுதி செய்ததாகவும், அதன் அடிப்படையில ஷாபானுடைய நாள் மாதம் முதல் நாளாக இன்றைக்கு கணக்கிடும்படி நேற்றைய தினம் தலைமை ஹாஜியினுடைய சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்கேயுமே பிறை பார்க்கப்படல, திடீர்னு ஆந்திரால பிறை பார்த்ததான தகவல் சொல்லி இருக்கிறாங்களே, இது நிறைய மக்களுக்கு மத்தியில ஒரு சந்தேகத்தையும் ஒரு கேள்வியும் ஏற்படுத்துகிறது. இது இன்னும் ஒரு புதிதான ஒரு காரியம் கிடையாது. தலைமை ஹாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பது கடந்த காலத்தினுடைய பிறை அறிவிப்பை நாம் எடுத்து பார்த்தால் அரசாங்கத்துக்கு ஒத்துப்போகுகிற விதமாகத்தான் அரசாங்கம் எந்தெந்த நாட்களில் விடுமுறை என்று தீர்மானித்திருக்கிறார்களோ, காலண்டர்ல எந்தெந்த மாதங்கள் விடுமுறை என்று தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த நாளுக்கு ஏற்றாறு போலத்தான் கடந்த நாட்களுடைய அறிவிப்பு என்பது இருந்து கொண்டு வருகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பிறை தென்படவில்லை என்று செய்யக்கூடிய அறிவிப்புகளை கூட நம்ம பார்த்தோம்னா அந்த அறிவிப்பை எப்படி இருக்குதுன்னா, கடந்த மாதம் அறிவிப்புகளை எடுத்து பார்த்தால் சென்னை மற்றும் பிறை மாவட்டங்களில் பிறை தென்படவில்லை. ஆனால் பிறை தென்பட்டதாக வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் தமிழகத்தை குறித்து பேசல, அதுவும் ஆந்திராவில் இருக்கிறது என்று சொல்லி கூட அந்த மாநிலத்தினுடைய பெயர் கூட போடல. அது ஒரு ஊருடைய பொதுவாக அந்த கடப்பா என்கிற பகுதியிலே பிறை பார்க்கப்பட்டது. கடப்பா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 230 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடியதுதான் அந்த கடப்பாங்கிற நகரம். அங்கே பிறை பார்க்கப்பட்டதாக என்கிற தகவலை அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. இது மக்களுக்கு வேறு விதமான சர்ச்சையும் அவர்களுக்கு மத்தியிலே பல விமர்சனங்களும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இது தொடர்ச்சியாக இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து கொண்டே வரக்கூடிய காரணத்தினால பொதுவாக நாம் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தலைமையாஜியாக இருக்கக்கூடியவர் அவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, ஒரு அரசு அதிகாரிகளை போல. ஏன்னா அரசாங்கத்துக்கு சில வேலைகள் இருக்குதுல்ல. பொதுவாக அரசு விடுமுறையை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே அறிவிக்கணும். பள்ளிகளுக்கு விடுமுறை விடணும், அலுவலகங்களுக்கு விடுமுறை விடணும். அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களை வந்துருச்சுன்னு சொன்னா தொடர்ச்சியாக 3 நாட்களை சேர்த்து விடுமுறை விடக்கூடிய நாள்ல முன்கூட்டியே சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இவருக்கான வேலை என்னன்னா, மார்க்கத்திற்கான அத்தாரிட்டி கிடையாது. மார்க்க ரீதியாக சட்ட ரீதியாக மார்க்க ரீதியாக எந்த விதமான செய்தியும் அவர் சொல்ல மாட்டாரு. அரசாங்கமே ஒருவேளை முஸ்லிமுக்கு எதிராக சட்டத்தை ஏதேனும் பொறுத்தால் அதை எதிர்த்து குரல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய வேலை என்னவென்றால் அரசாங்கத்திற்கு பிறை பார்த்த தகவலை அறிவிக்க வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவருடைய வேலை முழுக்க முழுக்க கேலண்டர்ல எந்த நாள் விடுமுறை போட்டிருக்கோ, எந்த நாள் பெருநாள் என்று வருகிறதோ அதைத்தான் கடந்த பல வருடமாக அவர் செய்து கொண்டு வருகிறார். அதற்கு மாற்றமாக எதுவுமே செய்யவில்லை. ஏன் இப்ப ஆந்திராவிலே பிறை பார்த்திருக்கக்கூடியவர் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலே பிறை தெரிஞ்சிருக்கிறது. கன்னியாகுமரியில நிறைய மக்கள் பிறை பார்த்திருக்கிறாங்க, அந்த செய்திகளை சொன்னபாடு இல்லை. இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தால் மும்பையில இருக்கக்கூடிய மாலைஹான்ல இருக்கக்கூடிய பிறையை அறிவித்து அவர் பிறை அறிவிப்பை வெளியிட்டார். ஆனா வருடம் பாருங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா அங்கே பிறை பார்க்கப்படுகிறது. நமக்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே கேரளா முழுவதுக்கும் அங்கே பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அப்ப அந்த பிறை ஏற்பதில்லை. அப்ப பிறை பார்க்கக்கூடிய விஷயத்துல அவர் எந்தெந்த பகுதியை தேர்வு செய்கிறார் என்பதை குறித்து ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. குறிப்பாக அவர் மீது வைக்கப்படக்கூடிய பல விமர்சனங்களில் இது ஒரு விமர்சனம். அரசாங்கத்திற்கு தோதுவாக கேலண்டரிலே என்ன நாட்கள் விடுமுறை என்று வருகிறதோ அதற்கு மாற்றமாக பிறை தேடக்கூடிய நாள் வந்தால் எங்கே பிறை பார்த்தாலும் பிறை பார்க்கவில்லை என்கிற செய்தியை அவர் வெளியிடுகிறார். கேலண்டருக்கு தோதுவாக பிறை பார்க்கக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் தமிழகத்துல எங்க பிறை தென்படவில்லை என்று சொன்னாலும்
பிற மாநிலங்கள்ல இருந்து பிற பகுதியில இருந்து பிறை பார்த்ததாக தகவலை எடுத்துக்கொண்டு இவர் அரசாங்கத்துக்கு தோதுவாக தங்களுடைய அறிவிப்பை அறிவிக்கிறார் என்பதை ஊர்ஜிகப்படுத்துகிற வண்ணம் சில அறிவிப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாகி விட்டது. பிறை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அந்த மாதத்தை நாம் பூர்த்தியாக்கி விட வேண்டும். அடுத்த மாதம் தொடங்குகிறது. பிறை தெரியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்துவிட்டு அதுக்கு அடுத்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும்? 1ஆம் பிறையாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, தலைமையாஜி என்று சொல்லக்கூடியவர் அவர் மார்க்கத்திற்கான அத்தாரிட்டி கிடையாது. அரசாங்கத்தின் சார்பாக ஒரு அரசாங்க அதிகாரியாக வேலை செய்கிறாரே தவிர அவர் முஸ்லிம்களுக்கான ஒரு அத்தாரிட்டி கிடையாது என்பதை புரிந்து கொண்டு, ஏனென்று சொன்னால் இபாதத்து சார்ந்த விஷயம். இதே போலதான் பல பெருநாள் நாட்களில முஸ்லிம் சமூகம் தமிழகத்துல 2 விதமாக பெருநாள் கொண்டாடுறாங்க. பல நாட்கள் நடக்கும். எல்லோருக்கும் ஒரு ஆசை தானே, எல்லோரும் ஒரே நாள்ல கொண்டாடணும், எல்லோரும் ஒருமித்த நாள்ல பெருநாளை கொண்டாடினோம் என்று சொன்னா அது சந்தோஷம் தான். ஒரே குடும்பம், ஒரே சொந்த பந்தம், 2 நாட்கள்ல பெருநாள். காரணம் என்ன கருத்து கேட்டீங்கன்னா, இது போன்ற சில சம்பவங்களினாலதான். அப்ப இது போல சம்பவங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், தலைமை ஹாஜி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் பிறை பார்த்த தகவலை உடனடியாக, யாரேனும் பிறை பார்த்தோம் என்று சொன்னால் உடனடியாக அவருக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்து விட்டே அவர் அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் பிறை பார்த்ததனுடைய தகவல் அடிப்படை வைத்துவிட்டு நாம் அந்த சுன்னாவை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, நாம் பெருநாளை கொண்டாடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.